குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் கடகத்துக்கு வரார், கேதுவோடு சேர போகிறார். அப்போ எனக்கு எப்படி சார் இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு ஆசை தானேங்க. குரு பெயர்ச்சி வந்தால் கல்யாணம் நடக்குமா, வீடு கட்டலாமா, குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகுமாவா, நான் சுப பலன்களாக நிறைய கிடைக்குமே சார். இப்போ சனீஸ்வரர்னாலே ஒரு பயம். குரு சுபர், சுபத்தை தருவாரா அதை சொல்கிறது தானே இந்த குரு பெயர்ச்சி. ஆகவே மனசில் எந்த ஒரு கஷ்டத்தையும் வச்சுக்காதீங்க. ஒரு பயமே இல்லாமல் சும்மா ஜம்முன்னு ரிலாக்ஸ்டாக உற்சாகம் தரும் உச்ச குரு எப்படிப்பட்ட பலன் தருவார் அப்படிங்கிறத 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களோடு சொல்லியிருக்கேன். வாங்க அத்தனை பேரும் அதை பார்ப்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவத். உற்சாகம் தரக்கூடிய உச்ச குரு மிதுன ராசிக்கு கிள்ளி கொடுக்க மாட்டான், அள்ளி கொடுப்பான். அதுக்கு நான் சொல்கிற பரிகாரத்தையும் வச்சுங்க, கொஞ்சம் அந்த கோபத்தை மாத்திரம் விட்டுருங்க சார். அதே மாதிரி வருமானம் பெருக போகுது, கடன் தீரப்போகுது. எவ்வளோ கடன் வாங்கினீங்க, அந்த ஃபாரினுக்கு வந்ததுக்கான கடனை, எஜுகேஷன் லோனு, இப்படி பல விதத்தில் சில பிரச்சனைகள். குடும்பத்தில் இருக்கும்போது உடன்பிறப்புகளுடைய கல்யாணம், ஏதோ செலவு. குடும்பத்தில் இருந்தால் நமக்கு என்ன சார் செலவு? சாப்பிட்டு யாருக்காவது கடன் வருமா சார்? அவர் நிறைய சாப்பிட்டார் சார், சாப்பிட்டு கடனே வராது. கடன் வர்றதெல்லாம் ஆடம்பர செலவில் தான். ஆகவே அந்த கடன் தீரும். அதுக்கு ஸ்திரமான உத்தியோகம், உற்சாகம். ஒரு வேலையில் போனால் சார் உங்களுக்கு உற்சாகமாக நல்லா செய்கிறீங்க சார், சூப்பர், இதே மாதிரி பண்ணுங்க, என்ன எனக்கு நாளைக்கு கூட கொடுங்க அப்படின்னா அந்த மேலதிகாரிகள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பாங்களா அப்படின்னா, உச்சம் பெற்ற குரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வராரு. அவரும் உங்களுக்கு குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் போய் உட்கார்றார். நான் சொன்னதை நல்லா கவனிச்சிங்களான்னு தெரியல, அது ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கும். குடும்பம், வாக்கு, தனம். குடும்பம் அமையும், வாக்கு நல்லா இருக்கும், தனம்னா பணம். இதோட வேறு என்ன வேணும் உங்களுக்கு? அப்போ நல்ல மனைவி வருவா, வாய்ப்புகளை அள்ளி தருவா, லக்ஷ்மி கடாட்சத்தை தருவா, அவள் ஒரு பக்கம் பணம் சம்பாதிப்பா, நல்ல சத்சந்தானம், குழந்தைகளை வம்ச விருத்தியை ஏற்படுத்தி தருவா, மகிழ்ச்சி பொங்கும், உறவுகள் வரும், வெளிநாடோ வெளி மாநிலமோ போகக்கூடிய யோகங்கள்லாம் உங்களை தேடி வரும். காய் காய்ச்ச மரம் தானே சார் கல்லடிப்படும். அப்போ இது வரைக்கும் நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு தெரியாமல் இருந்தது, குரு 12 2ஆம் இடத்துல வந்த உடனே உங்களுக்கு அற்புத பலன். சனீஸ்வரர் உங்களுக்கு எங்கே இருக்கார் பாருங்க. 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம். ஆனால் சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டில் இரவு பயணத்தை செய்வது ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே நேரத்தில் வெளிநாடு போனீங்கன்னா அவங்களோட உறவுகள் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். நான் அவங்களோட சேர்ந்து வியாபாரம் பண்ணுறேன் சார், கடன் வாங்குகிறேன், பேங்க் லோன் வாங்குகிறேன், அந்த ஊர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை தெரிஞ்சு பண்ணணும். திருவெண்காடு அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு புத பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா உற்சாகம் உச்சம் பெற்ற குருனால கிடைக்கும். குருனாலே ஆலங்குடி தான் சொல்லுவாங்க. இங்கே ஞானத்தை தரக்கூடிய புத பகவானை நான் சொன்னது எதற்காகனா, நீங்கள் ரொம்ப புத்திசாலியான ஆள், உங்கள் லக்னாதிபதியாக அவர் தான். பால் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசிக்கு கிள்ளி தரமாட்டார், அள்ளி தருவார். அதனால் உங்களுக்கு உற்சாகம் பொங்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 குரு பெயர்ச்சி சார். குரு உச்சமாவது, கடகத்தில் வருது. இந்த 3 ராசிக்கு நல்லா இருக்குது, அந்த 4 ராசிக்கு நல்லா இல்லை, உலகத்துக்கு இப்படி இருக்குது, உலகத்துக்கு அப்படி இல்லை அப்படின்னு எவ்வளவோ ப்ரிடிக்ஷன். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் குரு உச்சம் அடைவார். அதுவும் அந்த கடகத்துக்கு அவர் பிரவேசிக்கும் காலம். புஷ்கரம் அப்படின்னு அந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் குரு மாறும்போது
ஒவ்வொரு ராசிக்கு போகும்போது ஒவ்வொரு புண்ணிய நதியில் போய் குரு இருக்கிறதா ஒரு ஐதீகம். அந்த மாதிரி கடகத்துக்கு குரு போகும்போது புஷ்கரம் எங்கப்பா அப்படின்னா யமுனா நதியில். இந்த யமுனா நதியில் இந்த வருஷம் நம்ம தீர்த்தம் ஆடினா மகா புண்ணியம், உச்சம் பெற்ற குருவனுடைய முழு பலனும் நமக்கு வந்து சேரும். நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, அங்கே போய் இந்த பரிகாரம் பண்ணுங்க, ஆலங்குடி போங்க, திருச்செந்தூர் போங்க அப்படின்னு அந்தந்த பரிகாரம் எவ்வளோ. ஆனால் பிரபஞ்சத்துக்கே மிகப்பெரிய லாபத்தையும் சந்தோஷத்தையும் சுபர் இல்லையா, குருனாலே சுபர். சுபர் அப்படின்போது என்ன நமக்கு ஏற்படும்? கல்யாணம் பண்ணுறது, குழந்தைங்க பெற்றுக்கிறது, வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது, நிறைய பணம் சம்பாதிக்கிறது, கடன் தீர்றது, வியாதிகள் போகிறது, மருத்துவ செலவு குறையிறது. இப்படி சுப பலன் தானே. அதனால தானே அந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு உத்வேகத்தோடு நம்ம டிவியில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம். என் ராசிக்கு எப்படி சார் இருக்குன்னு பார்க்குறோம். இந்த யமுனை நதியில் தீர்த்தம் ஆடிட்டு புஷ்கரம் நம்ம இந்த ஆண்டு வந்து குரு பெயர்ச்சியை கொண்டாடினோம் அப்படின்னா இந்த வருஷம் முழுவதுமே சுப பலன் அதிகமாக இருக்கும். 2026 குரு பெயர்ச்சி சார், குரு உச்சமாவது கடகத்தில் வருது, இந்த 3 ராசிக்கு நல்லா இருக்குது, அந்த 4 ராசிக்கு நல்லா இல்லை, உலகத்துக்கு இப்படி இருக்குது, உலகத்துக்கு அப்படி இல்லை அப்படின்னு எவ்வளவோ ப்ரிடிக்ஷன். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் குரு உச்சம் அடைவார். அதுவும் அந்த கடகத்துக்கு அவர் பிரவேசிக்கும் காலம். புஷ்கரம் அப்படின்னு அந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் குரு மாறும்போது ஒவ்வொரு ராசிக்கு போகும்போது ஒவ்வொரு புண்ணிய நதியில் போய் குரு இருக்கிறதா ஒரு ஐதீகம். அந்த மாதிரி கடகத்துக்கு குரு போகும்போது புஷ்கரம் எங்கப்பா அப்படின்னா யமுனா நதியில். இந்த யமுனா நதியில் இந்த வருஷம் நம்ம தீர்த்தம் ஆடினா மகா புண்ணியம், உச்சம் பெற்ற குருவனுடைய முழு பலனும் நமக்கு வந்து சேரும். நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, அங்கே போய் இந்த பரிகாரம் பண்ணுங்க, ஆலங்குடி போங்க, திருச்செந்தூர் போங்க அப்படின்னு அந்தந்த பரிகாரம் எவ்வளோ. ஆனால் பிரபஞ்சத்துக்கே மிகப்பெரிய லாபத்தையும் சந்தோஷத்தையும் சுபர் இல்லையா, குருனாகவே. தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பொது பலனில் எனக்கு பணம் கிடைக்குமா பட்டம் கிடைக்குமா பார்க்குற நீங்கள் அதுவும் பாருங்கள், நான் வேண்டான்னு சொல்லலை. அதே நேரத்தில் இந்த புண்ணியத்தையும் நீங்கள் சார் நான் கடகராசி மட்டும்தானா, மேஷராசி மட்டும்தானா, 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசியா, நான் இந்த நட்சத்திரமாச்சே, நமக்கு நிறைய சந்தேகத்தெல்லாம் விட்டுருங்க. 27 நட்சத்திரம் 12 ராசிக்காரர்களும் நான் சொன்ன அந்த பலன் செஞ்சீங்கன்னா இதுவே ஒரு மிகப்பெரிய பரிகாரம். பக்கத்துலேயே டெல்லியில் யமுனையில் குளிச்சுட்டு வாங்க. அந்த குளியலுங்கிறது புஷ்கரம் அப்படிங்கிற பலன் கிடைக்கும்.